Good morning. All of you welcome to our Max Ma'am channel. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? Wish you all the best. நாம இன்னைக்கு 4th chapter 12th 4th chapter inverse trigonometry அதில் example 417 அதில் third sum பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, simplify secant inverse of secant 5 pi by 3. நல்லா கவனமாக பார்த்துங்க. இந்த secant inverse உடைய range 0 to pi except pi by 2. நல்லா பார்த்துக்கோ. ஏன் எக்ஸப்ட் பை பை 2 அப்படின்னாக்கான சீக்கன் பை பை 2 இன்ஃபினிட்டி, அப்போ அது மட்டும் வராது. அப்போ தேர்ஃபோர் நல்லா சொல்கிறது புரியுதா தங்கம்? அப்போ நாம் கண்டுபிடிக்கிற அந்த ஆங்கிள் இதுக்குள்ளே இருக்கணும், பை பை 2 வரக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ நல்லா பாருங்கள். அப்போ ரேஞ்ச் ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ் தெரியுதா தங்கம்? இப்போ 5 பை பை 3 அப்படிங்கும்போது பை பை 3னா 60. 60யை 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 300. புரியுதாக்கன்னா 60, 65, 300. அப்போ 300 டிகிரி does not belongs to 0 to 180 டிகிரி. பையனா 180 டிகிரி எக்ஸப்ட் பை பை 2. 300 டிகிரி வந்து 0வுக்கும் 180 டிகிரிக்கும் இது உள்ள இருக்காது. அப்போ இந்த சீக்கன் இன்வர்ஸா சீக்கன் நம்ம கணக்கு இது 300. இந்த 300 எப்படி எழுதலாம் அப்படின்னா 360 minus 60 டிகிரி. 360 டிகிரி மைனஸ் 60 டிகிரி. பாருங்க, 360 டிகிரியில் 60 டிகிரி போச்சுன்னா 300 டிகிரி வந்துருமா ராஜா? புரியுதா நான் சொல்கிறது? அல்லது 2 பை மைனஸ் பை பை 3ன்னு எழுதலாம். உனக்கு எப்படி சௌகரியமோ அப்படி எழுதிக்கலாம். உள்ள எனக்கு வந்து நான் இப்படி போட முடியல அப்படின்னா நீ இப்படி கூட போட்டுக்கலாம். இது என்னென்ன எழுதலாம்? ஜஸ்ட்டு பாரு, அதே கணக்கு தான். சீக்கன் இன்வர்ஸ்குள்ள புரியுதா தங்கம்? சீக்கன் இன்வர்ஸ்குள்ள சீக்கன்குள்ள இதை என்னென்னு எழுதலாம்? 2 பை மைனஸ் பை பை 3 இப்படியும் எழுதிக்கலாம். 2 பை மைனஸ் பாரு 6 பை, 6 பையில் 1 பை போச்சுன்னா 5 பை பை 3 இப்படியும் எழுதலாம். புரியுதா தங்கம்? உனக்கு எப்படி ஈஸியாக அப்படி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது என்ன குவாட்ரன்? 360னா ஜஸ்ட் ஒரு ரவுண்டு. அதிலிருந்து 60 கழிக்கும் போது 4வது குவாட்ரன். நல்லா பாருங்கள், மைனஸ் கூட்டணினா தான் ஃபஸ்ட்டு குவாட்ரன், கழிச்சின்னா 4th குவாட்ரன். புரியுதா? இப்போ இது 4th குவாட்ரன். 4th குவாட்ரன் பாரு, ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட். 4th குவாட்ரனில் காசும் சீக்கண்டும் பாசிட்டிவ். அப்போ நமக்கு இங்கே சீக்கன் வந்து பாசிட்டிவ் தான். சீக்கன் 360 மைனஸோட சேரும்போது மாறாது. இப்போ பாரு, இது சீக்கன் இன்வர்ஸ். சீக்கன் 360ன்னு பிரித்து எழுதுனா மாறாது. அப்போ சீக்கன் தான். 4th குவாட்ரனில் சீக்கன் பாசிட்டிவ் தான். சீக்கன் 360 மைனஸோட சேரும்போது மாறாது சீக்கன். மீதி இருக்கிற ஆங்கிள் 60 டிகிரி. இப்போ சீக்கன் இன்வர்ஸும் சீக்கனும் அடிச்சுக்கலாம். அப்போ 60 டிகிரி. 60 டிகிரியை பை பை 3 பிலாங்ஸ் டு 0 to பை எக்ஸப்ட் பை பை 2ன்னு போடலாம். புரியுதா தங்கம்? இதுவும் அதே தான் ராஜா. வேறு சீக்கன் வந்து 2 பையோட சேரும்போது மாறாது. அப்போ சீக்கன் இன்வர்ஸா சீக்கன் பை பை 3. சீக்கன் அழிச்சிட்டா பை பை 3. நான் இது ஆங்கிளில் போட்டிருக்கேன், இது அப்படியே ரேடியனில் போட்டிருக்கேன். நீ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், அது உன்னுடைய திறமை. இதை எழுதும்போது என்ன பண்ணுவேன்? சீக்கன் இன்வர்ஸ் இந்த சீக்கன்ஸ் 2 பையோட சேரும்போது மாறாது. அப்போ சீக்கன் பை பை 3. அப்போ சீக்கன் அடிச்சிடலாம். அடிச்சுட்டு உனக்கு பை பை 3 ஆன்சர். இப்படியும் போடலாம் அல்லது இப்படி போடலாம். சரியா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.